ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தரங்கை பிரித்தேஸ். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை. நான் எப்போதும் போல் இன்றைக்கி பூஜை பண்ணாமல் ரொம்ப நார்மலாக இன்றைக்கி நான் எப்படி பூஜை பண்ணேங்கிறது தான் இன்றைய பதிவு. காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துச்சி. இன்றைக்கி ஒரு 5:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு பாப்பாவுக்கு வேறு ஸ்கூல் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு காலையில் எல்லா வேலையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் மேடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு லன்ச்சு மார்னிங் டிஃபன் எல்லாம் செய்யணும். அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டை க்ளீன் பண்ணிக்கலான்னு இதை மட்டும் நான் பண்ணிட்டேன். வாசலில் உள்ளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வரக்கட்டியுமே மணி 7 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 1 ஹவருக்குள்ளே லன்ச்சு டிஃபன் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப எளிமையாகவே இன்றைக்கி லன்ச்சு வெறும் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ரசமும் வச்சு இன்னைக்கு லன்ச்சு முடிச்சாச்சு. மணி 7 ஆகும். எல்லோரும் டீ போலியான்னு ஒரே சவுண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி ஓகேன்னு சாமிக்கு கொண்டு போய் ஒரு கிளாஸ் பாலை வச்சுட்டு அதுக்குமே சென்று லன்ச்சுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாவு கோலம் போட்டிருந்தேன் பொங்கலுக்கு. அதை நான் தண்ணி வச்சு துடைச்சும் அந்த நிலையிலலாம் நான் துடைக்கல. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஏன் நம்ம துடைச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதை நான் இந்த வாரம் துடைக்கவே இல்லை. இந்த வாரம் ரொம்ப 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 எளிமையாகவே பூஜை பண்ணிச்சு. கொஞ்சம் வேலை வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாம் பண்ணிட்டேன். இந்த கோலம்லாம் நான் பொங்கல் அன்றைக்கி போட்டது அது அப்படியே இருந்துச்சு. சரி, நான் அதோட விட்டுட்டு மற்ற இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கூட க்ளீன் பண்ணல. ஏன்னா பொங்கலுக்கு இப்போ தான் க்ளீன் பண்ண கொஞ்சம் பார்க்க பளிச்சுன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டைம் இல்லாதவாசி பூஜை பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணவே இல்லை. பூவும் ரொம்ப இன்றைக்கி பூவும் இல்லை. இருந்த கொஞ்சோண்டு பூ மட்டும் செடியிலையும் ஒரு பூவும் பூக்கவே இல்லை. இன்றைக்கி மழை பெய்யறவாசி பூவே சுத்தமாக இல்லை செடியிலையும். அதனால் பூ கொடுக்குறவங்களும் வரல. இருக்கிற பூ செம்பருத்தி எது கொஞ்சம் கொஞ்சம் தோட்டத்தில் இருந்துச்சோ அதை மட்டும் பறித்து இன்றைக்கி நான் பூஜைக்கு பயன்படுத்திக்கிட்டேன். எப்போதுமே நிலையில நான் மா இலையும் எல்லாம் வச்சுருவேன். இதெல்லாம் அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு பொங்கலுக்கு வச்சு. அதனால நான் எதையுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே இந்த வாரம் விட்டுட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பூ, ஏன்னா பூவே சுத்தமாக இல்லைன்னா இட்லி பூ எந்தெந்த பூ இருக்கோ அதெல்லாம் பறிச்சுட்டு எல்லா இடத்துலையும் இந்த வாரம் வச்சுட்டேன். இப்போ பூஜை ரூமில் உள்ள காஞ்ச பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூவெல்லாம் நான் புதுசாக பூவெல்லாம் போட்டுக்கிறேன். சிவனை மட்டும் நான் அபிஷேகம் பொங்கல் அன்றைக்கி பண்ணவாசி பண்ணலை. ஒரு 4 நாளாக டைம் இல்லாதவாசி. அதனால் அவரை மட்டும் தண்ணியால் அபிஷேகம் பண்ணி அது எடுக்கல வீடியோ. அவரை மட்டும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு மற்ற எல்லா சாமிக்கும் இருக்கிற கொஞ்சம் பூ எல்லா சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன். இந்த இது முகம் நான் வரலட்சுமி நோம்புக்கு தான் பயன்படுத்துவேன். அது இருந்தாலும் அப்படியே பெருமாளோட கால அடியிலே அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே வரேன். இன்றைக்கி எதுக்குமே அபிஷேகமும் பண்ணலை. எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆனால் சரி ஓகே போகாட்டி நம்ம சிம்பிளாக பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டுன்னு சிம்பிளாக பூஜை பண்ணிட்டேன். எப்போதுமே நான் மண் சட்டியில் தான் சாம்பிராணி போடுவேன். சட்டி பாப்பா தூக்கி கீழே போட்டால் அது உடஞ்சிடுச்சு. என்ன செய்யணும், தூவகாலில் ஒரு கொட்டாங்குஞ்சு வச்சு எறிய விட்டு நான் எப்போதுமே வாசல்லேருந்து தான் சாம்பிராணி போடுவேன்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாசலுக்கு இப்போ பத்தியெல்லாம் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு வெளில துளசி மரத்துக்கும் பூவே சுத்தமாக இல்லை. அதனால் துளசி மரத்துக்கு பூவே வைக்கவே இல்லை. பத்தி அங்கே மட்டும் ஏற்றிட்டுருக்கேன். விளக்கு வாசலில் ரொம்ப காற்றடிக்கிற வாசி எரிய மாட்டுது. நான் வேறு மூடி போட்ட விளக்கு வச்சுருந்தா கூட கீரிப்புள்ள தூக்கிட்டு போயிடுது. அதனால் விளக்கே அங்கே வைக்கிறதில்ல. நான் எப்போதுமே நிலைவாசல்லேருந்து தான் உள்ளே சாம்பிராணி போட்டு தெய்வத்தை உள்ளே அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் நான் எப்போதுமே சாம்பிராணி புகை போடுவேன். ஃபுல்லாக நிலை ஃபுல்லாக மேலேந்து கீழே வரைக்கும் நல்லா கட்டிக்கிட்டு கீழேயும் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக காட்டிட்டு நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நல்லா மனதார வேண்டிக்கிட்டு பெண் தெய்வமாக இருந்தால் உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி
நம்ம வந்து அழைச்சிட்டு போய் நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து அவங்க வந்து உட்கார வைக்கிறதுக்கு வந்து சமன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி காட்டிக்கிறேன். நெய்வேத்தியமாக வந்து அவளும் கொஞ்சம் கல்கண்டும் தான் இந்த வாரம் நான் வந்து சாமிக்கு வச்சுருக்கேன். சாம்பிராணியில் போட்டால் ஃபஸ்ட்டு லைட்டாக தான் புகையும். ஆனால் இதேமாரி ஒரு கொட்டாங்குச்சியில் வந்து நம்ம சாம்பிராணி போட்டனாலே உடனே அந்த புகை வந்து அதிகமாக நான் எப்போதுமே இப்படி தான் போடுவேன். செவ்வாய்க்கிழமையில மட்டும் கப் சாம்பிராணி வண்டிங்களுக்கு வந்து சாம்பிராணி காட்டும்போது கப் சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சிடும். வண்டி ஃபுல்லாக வந்து நல்லா வாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ சாம்பிராணி போட்டாச்சு. இப்போ வந்து தீபம் காட்டிக்கலாம். நான் இந்த அகலில் தான் வந்து எப்போதுமே தீபம். ஆனால் இது வந்து நான் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணால் அந்த கறி வந்து சுத்தமாகவே போகவே மாட்டேங்குது விளக்கில் உள்ளது. அதெல்லாம் பூவால் நான் அர்ச்சனை பண்ணிட்டேன். தீபம் காட்டிக்கிட்டு என்னுடைய பூஜையை இந்த வாரம் ரொம்ப எளிமையான முறையில் நான் வந்து முடிச்சிட்டேன். சிவபெருமானுக்கு எல்லா தெய்வத்துக்கும் நம்ம வந்து சூடம் வந்து எப்போதும் சுற்றும் போது வலது பக்கத்துலேருந்து 3 டைம், இடது பக்கத்துலேருந்து 3 டைம் எல்லா தெய்வத்துக்கும் சுற்றணும். இப்போ பிரசாதம் வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.